திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஈக்கள் தொல்லையால் விவசாயிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். தாராபுரம் அடுத்த சின்னக்கம்பாளையம் அருகே தனியார் கோழிப்பண்ணை இயங்கி வரும் நிலையில் அங்கிருந்து வெளியேறும் பூச்சிகள் மற்றும் ஈக்களால் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு பெரும் தொந்தரவு ஏற்படுவதாகவும், கறக்கப்படும் பாலில் ஈக்கள் விழுவதால் பண்ணைகளிலும் பாலை வாங்க மறுப்பதாகவும் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விரக்தியில் 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசு அலுவலகம் முன்பு குடியேறும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பலத்த காயங்களுடன் 2 விவசாயிகள் மர்ம மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பாறை மலையடிவார தோட்ட விவசாய நிலத்திற்குள் தர்மராஜபுரத்தை சேர்ந்த கருப்பையா இலவமர தோட்டத்திலும், தங்கம்மாள்புரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அவருடைய எலுமிச்சை தோட்டத்திலும் உடலில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தனர். வனவிலங்கு தாக்குதலா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்தில் வனத்துறை மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே 2 மாதத்திற்கு மேலாக குடிநீர் தட்டுப்பாடு உள்ளதை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனை மேலகரம் ஊராட்சி குச்சிப்பாளையம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பம் வசிக்கும் நிலையில் 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் குடிநீருக்காக திமுக கூட்டணி கட்சியினரே போராடக்கூடிய அவலநிலை உள்ளதாக மக்கள் வேதனை அடைந்தனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயல் நோயாளிகள், மருத்துவர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்தும் நிலையில் அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் செயல்படுகின்றனர். புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு அருகே கழிவுகள் கொட்டப்படுவதால் தீவிர தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. இதை மறைக்க மாநகராட்சி குப்பை லாரிகள் மாற்றாக தனியார் லாரிகள் பயன்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் கொக்கரையன்பேட்டை மற்றும் தட்டான்குட்டை ஊராட்சிகளுக்காக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. இந்த முகாமில் கிராம மக்கள் தங்களுடைய தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக அரசிடம் தெரிவித்து செல்ல வழிவகை செய்யும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட 1200 கிராம ஊராட்சிகள் மூலம் 2500 முகாம்களின் வாயிலாக செலுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முகாமிற்கு பொதுமக்களின் வருகை மிக குறைவாக இருந்ததால் அரசு ஊழியர்கள் செல்போனில் நேரம் கழிக்க தொடங்கினர். சிலர் உறவினர்களுடன் பேச, மற்றவர்கள் சமூக வலைதளங்களில் மூழ்க, சிலர் செல்ஃபி எடுத்து பொழுதுபோக்கினர்.